உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முட்டையை ஆட் பண்ணி, முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இருந்தால் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படும்னா இன்னும் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கலந்துட்டு இது கூட 1 கப் பால், கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்துட்டு இது கூட 1 கப் பலாப்பழம், அதனோட கொட்டையெல்லாம் நீக்கினது, தண்ணியெல்லாம் விடாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப தோசை மாதிரி பரப்பி விடக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு திருப்பி மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், 2 சைடும் இப்போ வெந்துருச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேன்கேக்கையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சுவையான பலாப்பழ பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.